கார்த்திகை மாசம் வரப்போகுது. கார்த்திகை 1ஆம் தேதி வந்துட்ட பலரும் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. ஆனா முக்கியமான கேள்வி, ஏன் மாலை போடுறோம்? அதுவும் ஏன் கார்த்திகை 1ஆம் தேதி போடணும்? இதை யாருமே டீப்பா கேட்க மாட்டாங்க. அதை இன்று நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, யார் இந்த ஐயப்பன்? ஐயப்பன் சிவனும் மோகினியும் பெற்றெடுத்த தெய்வம். தந்தை சிவபெருமான், தாய் மோகினி விஷ்ணுவோட அவதாரம். இவர்கள் இருவரும் சேர்ந்து பிறந்தவர் தான் மணிகண்டன் ஐயப்பன். அதனால் ஐயப்பன் சைவமும் வைணவமும் இணையும் சக்தி. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த தெய்வம். அதாவது தன்னை வெல்லாதவனை, ஆசை, கோபம், லாபம், காமம் இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதவனை தர்ம பாதைக்கு திருப்பி விட வந்தவர். அடக்கமும் ஒழுக்கமும் மனசு சுத்தமும் கட்டு தர தெய்வம். அவரோட தத்துவம், தன்னை வெல்கிறவன் தான் உண்மையான வீரன், அடக்கம் தான் அடையாளம். இதனாலே தான் ஐயப்பன் வழிபாட்டுல விரதம், டிசிப்ளின், பிரம்மச்சரியம் இவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அவருடைய இயல்பே கோபம் இல்லாத, மற்றவருக்கு தீர்ப்பு சொல்லாத, எதிரிகளை வெல்லாம சுய விரோதத்தை வெல்ல சொல்றோம். ஐயப்பன் ஒரு சாதாரண தெய்வம் இல்ல, சக்தி, சமாதானம் பிளஸ் சைவம், வைணவம் இரண்டையும் ஒரே உடம்புல ஏந்தி நிற்கிற ஒரு பரமசக்தி. பழைய காலத்துல மாலைனா உபவாசம், மனக்கட்டுப்பாடு, பிரம்மச்சரியம். ஆனா இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு புரியற மாதிரி சொல்றேன். மாலை என்பது ஒரு சங்கிலி அல்ல, அது ஒரு வாக்குறுதி. நீ மனசுக்கு கொடுக்கிற கான்ட்ராக்ட். நானே என்னை சேஞ்ச் பண்ணறேன்னு சொல்ற டிசிஷன். மாலை போடுறது அப்பனோட இல்ல, நம்ம மனசோட ப்ராமிஸ். கார்த்திகை மாசம் வந்து சிவனோட தபஸ் எனர்ஜி அதிகமா இருக்கும் மாதம். சுயலநாதனின் சக்தி, அக்னி சக்தி உடம்பையும் மனசையும் சுத்தம் பண்ற டைம். அதனால இந்த நாள்ல தொடங்குற விரதம் நம்ம மைண்ட், டிசிப்ளின், இமோஷன் இப்படி அனைத்தையும் ரீசெட் செய்யும். இந்த மாதம் கொதிக்கும் நெருப்ப அமைதியான ஆன்மீக ஒளியாக மாறுற மாதம். இப்போ நம்ம வாழ்க்கையில போன் அடிக்ஷன், ஹார்ட் பிரேக், ஷார்ட் டெம்பர், ஓவர் திங்கிங், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், லேசினஸ், டிப்ரெஷன், நோ ஃபோக்கஸ் இது எல்லாம் நம்மளோட சொந்த எதிரிகள். ஐயப்பன் சொல்றார், நம்முடைய சத்துரை வெல்லணும்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும் பலவீனத்தை ஃபர்ஸ்ட் வெல்லணும். அதான் இந்த மாலை. 60 நாள் விரதம் எல்லாம் நான் என்ன அப்கிரேட் பண்றேன், நான் என் பழைய வருஷனோட பவர்ஃபுல் ஆகிறேன், நான் சிவனுக்கும் தர்மத்துக்கும் அருகாமை போறேன்னு நமக்கு நாமே போடுற ஒப்பந்தம் தான் மாலை. நம்மள சிவன் சோதிப்பான், ஆனா அந்த சோதனையிலிருந்து நம்மை மாற்றுறது ஐயப்பன் தான். அதனால மாலை என்பது ஒரு பழக்கம் அல்ல, நமக்குள்ள ஒரு மாற்றம் பிறக்கும் தருணம். என் அன்பு சொந்தங்களே, மாலை போடுறது ஐயப்பனுக்காக மட்டுமல்ல, நம்ம மனசை சுத்தமாக்குறதுக்காக, நம்ம வாழ்க்கையை திசை மாத்துறதுக்காக, நம்மள நாமே வெல்றதுக்காக. சிவனோட எல்லா சோதனைக்கு பிறகு ஐயப்பன் தர்மத்துக்கு வழிகாட்டுவார். சுவாமியே சரணம். அதனால சொந்தங்களே, இந்த ஆண்டும் மாலை போடுபவர்கள் எல்லாருக்கும் அவரோட பாத சுத்தமா, மனசு துடுக்கமா, உள்ளம் பிரகாசமா இருக்கட்டும். சிவாய நமஹ.